ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம மினி சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு எக்கோட வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா 40லேருந்து ஒரு 45 கிராம்ஸ் வரைக்கும் இருக்க எக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்மால் எக்குன்னு சொல்லுவோம். ஒரு 45லேருந்து 55 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கிற எக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் எக்குன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு 55 கிராம்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அதை வந்து நம்ம லார்ஜ் எக்குன்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் எக்கு தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து மினி சாக்கோ சிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் அரோமா பிராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால 1 hour இல்லைன்னா 2 hours முன்னாடி வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சா போதும். வந்து அன்சால்டட் பட்டர் இதை வந்து ஒரு 120 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது போக வந்து நம்ம ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறது நாட்டு சக்கரை. இதை வந்து ஒரு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால நான் மிக்சியில் பல்ஸ் சுட்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 70 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஒயிட் சுகர் இதை வந்து பவுடர் பண்ணி ஒரு 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டார்க் எல்லோ வந்து அப்படியே லைட் எல்லோவாக மாறிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பட்டர். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் வந்து ஒன்றாவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீடில் வைங்க. சுகர் எல்லாம் வந்து நல்லா பறக்கும், அதனால ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. சைட் பை சைட் நம்ம வந்து ஹோல் வீட் ஃப்ளாரும் வந்து நான் வந்து வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன். 170 கிராம்ஸ் ஹோல் வீட் ஃப்ளார், 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் 1 large எக், அதாவது 60 கிராம்ஸ் ஆஃப் எக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, வித் ஷெல்லோட. அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். எக்கு வந்து அந்த பட்டர் க்ரீமோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த கேப்பில் நீங்கள் எசன்ஸ் வேணால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணாமே கூட இது நல்லாயிருக்கும். எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீட் ஃப்ளாரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து பைப்பிங் பேக் கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து இந்த குக்கீஸ் வந்து செய்ய முடியும். இது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்தா போதும். பட்டர் க்ரீமும் வீட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எடுத்து வச்சுட்டு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயும் வந்து ட்ரை ஃப்ளார் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் சாக்கோ சிப்ஸ் வந்து டார்க் சாக்கோ சிப்ஸ் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு சாக்கோ சிப்ஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி இந்த குக்கீஸ் வந்து செஞ்சுருக்கேன். இன்னும் எனக்கு புரியலை, இன்னும் எனக்கு டீட்டெயில்டாக வேணும், என்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு லைவ் கிளாஸே வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் இல்லாமல் ஹேண்ட் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்மால் டாட்ஸை வச்சு சென்டரில் வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டர்லேயும் நல்லா ஈவனாக பேக் ஆகும் பிஸ்கெட்ஸ். இது வந்து ஒரு 180 டிகிரியில் போத் ராட் ஆன் பண்ணி ஒரு 20 to 22 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக வந்து நம்மளுக்கு மினி சாக்கோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கீழே வந்து நல்லா ஹோல்ஸாக சூப்பராக வந்து பேக் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 400 to 430 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். தேங்க்யூ, பாய்.